சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காக்கி சட்டை போட்ட காத்தவராயன் வந்துட்டான். இனிமே கதகளி ஆட்டம் ஆட போறான். என்ன ராசபாண்டி, எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி வெளியில போற நேரத்துல அபசகனமா நான் வந்து குறுக்க நின்ட்டனோ? என்ன கோமதிமா, வழக்கமா எல்லாரும் வெளியில கிளம்பும்போது குறுக்க பூனை வந்தா அபசகனம்னு சொல்லுவாங்க. சிங்கம் வந்தா கூட அபசகனம்? பாருடா, கேட்டுட்டே இருக்கிற அமைதியா நிக்கிறாங்க. ஒரு பெரிய மனுஷன் மதிச்சு உங்களை கேக்குற, சும்மா நிக்கிறீங்க. சொல்லுங்க, சிங்கம் வந்தா அபசகனமா இல்லையா? இல்லங்கய்யா. வெரி குட். அப்போ உங்க மருமக ராஜபாண்டியன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாங்கிறீங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க மருமகனை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் போறேன். என்ன ராசபாண்டி, அப்படியே திகச்சு போய் நிக்கிற? கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு குடும்பத்தோட நீ தப்பிச்சு போய் தலைமறைவெல்லாம் நினைச்சு அவசர அவசரமா நீ கிளம்பும் போது கரெக்டா நான் எதிர வந்து நின்ட்டேன்ல, அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? பொதுவாவே ஒரு கஷ்டத்தை மறக்கணும்னா அதை விட ஒரு பெரிய கஷ்டம் வந்தா பழைய கஷ்டம் மறந்துடும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? இப்ப ஜெயிலுக்கு வந்து கம்பி அணுவல்ல, அந்த கஷ்டத்துல இந்த கஷ்டம்லாம் ஜுச்சுப்பி மறந்துடுவேன். பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க இந்த மாதிரி பேசுறது சரி கிடையாது. ஓ, நீங்க எந்த தப்பும் பண்ணாம தான் நந்தினி கர்ப்பமானாலா? ஐயா, அந்த கற்பத்துக்கும் என் பிள்ளைக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? அந்த பாவி பாதகத்தி என் புள்ள மேலா அபாண்டமா பழி போடுறாயா? என் புள்ள நல்லவேயா, அவனை விட்டுருங்கயா. அம்மா, எல்லா பெத்தவங்களுக்கும் அவங்க பசங்க நல்லவங்க தான். ஆனாலும் ஊருக்குள்ள கொலை கொள்ளை திருட்டு நம்பிக்கை துரோகம் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. உங்க புள்ள தப்பு பண்ணிருக்கிறான், அதனால சட்டப்படி நான் அவன் மேல நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஐயோ, சரி வா போலாம். நந்தினியோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு என் புருஷன் காரணம் இல்ல. இவருக்கு எந்த தப்பும் பண்ணல. இவர் தான் தப்பு பண்ணாருன்னு சொல்லி நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான ஆதாரத்தை காட்டுங்க. என் புருஷன் தான் நந்தினியோட குழந்தைக்கு அப்பாங்கிறதுக்கு உங்ககிட்ட டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டுங்க. தாராளமா அரெஸ்ட் பண்ணி நீங்க கூட்டிட்டு போங்க. என்னம்மா, ஊர் பஞ்சாயத்து தலைவரே, என்கிட்டயே சட்டம் பேசுறியா? பின்ன என்ன சார், நந்தினியும் லோகநாயகியும் ஒரு வீடியோவை காட்டி என் புருஷன் மேல அபாண்டமா பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அதை வச்சு என் புருஷனை அரெஸ்ட் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நந்தினி இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? ராஜபாண்டி தான் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்டான், ஏமாத்திட்டான்னு சொல்லி விஷம் குடிச்சு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருக்கிறா. அவ கொடுத்த மரண வாக்குமூலம் என்னன்னு தெரியுமா? என் வாழ்க்கையை இந்த ராஜபாண்டி கெடுத்து நாசமாக்கிட்டான், என் தற்கொலைக்கு காரணம் இந்த ராஜபாண்டி தான், அதனால எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா ராஜபாண்டிக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்ல, ஒருவேளை நான் பொழைச்சி உயிர் வந்துட்டேன்னா இந்த ராஜபாண்டி மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? தப்பு பண்ணிட்டு சட்டத்துல இருக்கிற சந்து பொந்துக்குள்ள போந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அது என்கிட்ட நடக்காது. உன் புருஷன் தப்பு பண்ணாங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் நாங்க கோர்ட்ல கொடுக்குறோம். கோர்ட் முடிவு பண்ணிட்டோம் அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு. இந்த விஷயத்துல நீயும் நானும் எந்த முடிவும் எடுக்க முடியாது, புரியுதா? அதனால சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் போறேன். அதை தடுக்க இந்த வீட்டுல யாராலையும் முடியாது. மேல் அதிகாரிகளோட அனுமதியோடையும் அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருக்கேன். அதனால நீ இப்ப என் கூட வந்துதான் ஆகணும். வரலனா பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன்னை தவிர உன் வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன். உங்க அப்பாக்கு தான் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்குமே. என்ன சங்கர் பாண்டி? இதோ கரெக்ட் தானா? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருங்கிறதுக்காக அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல குறுக்க வந்தீங்க பேசிட்டு இருக்க மாட்டேன். சிவா சார், விலக மாட்டேங்க. ஓகே சார். ஐயா சார்,
நீங்க இப்படி அநியாயமா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. கை நட்டு. நீங்க தனிப்பட்ட பகையை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது பெரிய குற்றம். குற்றமா? எது குற்றம்? உன் புருஷன் தப்பு செஞ்சிருக்காங்கிறது நல்லா தெரிஞ்ச உங்க அண்ணன் பொய் சாட்சி சொல்லி அவனை காப்பாத்தினால அந்த பொய்யை கேட்டு கூட நீங்க எல்லாரும் வாயை மூடிட்டு சும்மா இருந்தீங்கல்ல, அது குற்றம். குற்றத்தை பத்தியோ சட்டத்தை பத்தியோ நியாயத்தை பத்தியோ தர்மத்தை பத்தியோ பேசுறதுக்கு உங்க குடும்பத்துல யாருக்குமே யோகியதை கிடையாது. குற்றத்தை பத்தி ஏன் கிட்ட பேசுறாங்க? இதை நான் சும்மா விட மாட்டேன் சார். சட்டப்படி என்ன செய்யணுமோ நான் அதை செய்வேன். தெரியும்ல, செஞ்சுட்டு போமா. கூட்டு வாங்க.